வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை விவாதமின்றி ஏற்றுக்கொண்டது மக்களவை. இன்று மாலை 5 மணிக்கு மாநிலங்களவையில் உரையாற்ற உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தை புதிதாக ஒருவர் ஆள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளதாக செங்கோட்டையன் கருத்து. விஜயின் அரசியல் வருகையால் அச்சமடைந்த கட்சிகள் தோல்வி பயத்தால் அவரை விமர்சிப்பதாக பேட்டி. மேற்கு வங்க அரசு ஊழியர்களுக்கு 2008 முதல் 2019 வரையுள்ள அகவிலைப்படி நிலுவையை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. குறைந்தது 25 விழுக்காட்டு தொகையை மார்ச் 6ஆம் நாளுக்குள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். திமுக அரசு ரத்தம் தோய்ந்த கரங்களுடன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக நாகேந்திரன் கருத்து. மடப்புரம் அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்தே கொன்றுள்ளதாக சிபிஐ கூறியுள்ளதை சுட்டிக்காட்டல். ஓமன் நாட்டில் நாளை நடைபெறும் பேச்சில் ஈரானும் அமெரிக்காவும் பங்கேற்பு. அணுவாற்றல் உடன்பாடு, ஆயுத கட்டுப்பாடு உள்ளிட்டவை பற்றி விரிவாக பேச உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை மக்களவை ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணிக்கு மாநிலங்களவையில் உரையாற்ற உள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் அரசின் கொள்கைகள், செயல்பாடுகளை விளக்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மக்களவையில் 2 நாட்கள் உறுப்பினர்களின் விவாதம் நடைபெறும் என்றும், இறுதியில் அதற்கு பிரதமர் பதிலளிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டது. 2 நாட்கள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சீன விவகாரம் குறித்து ராணுவ தளபதி நரவானே எழுதிய கருத்து குறித்து பேச முற்பட்டார். அதற்கு அவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை. இதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவை நடுவுக்கு சென்று தாள்களை கிழித்தெறிந்த மாணிக்கம் தாக்கூர், வெங்கடேசன் உள்ளிட்ட 8 பேரை கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை மக்களவை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்துள்ளது. அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணிக்கு மாநிலங்களவையில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை புதிதாக ஒருவர் ஆள வேண்டும் என்ற எண்ணமே மக்களிடம் மேலோங்கி உள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் செங்கோட்டையன் பேசினார். அப்போது 2 அரசியல் இயக்கங்களே தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டுமா அல்லது புதிதாக ஒருவர் தமிழகத்தை ஆள வேண்டுமா என்பதற்கான விடையை மக்கள் தீர்மானித்து விட்டதாக தெரிவித்தார். தமிழக அரசியலில் புதிதாக விஜய் வந்துள்ள நிலையில் அவரது வருகை பிற அரசியல் கட்சிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தோல்வி பயத்தில் காரணமாகவே அவர்கள் விஜயை விமர்சிப்பதாகவும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக 3 லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது. ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும், அதுவும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிதாக வாக்களிக்கின்ற ஒவ்வொருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது. மேற்கு வங்க மாநில அரசின் 20 லட்சம் ஊழியர்களுக்கு 2008 முதல் 2019 வரையுள்ள அகவிலைப்படி நிலுவையை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தங்களுக்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று கோரி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உயர்வு வழங்கவும் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நிலுவையை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மாநிலத்தில் 20 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ள நிலையில் அரசிற்கு கூடுதலாக 10,000 கோடி ரூபாய் செலவாகும். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே முடிந்தது. அதன் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதில் 2008 முதல் 2019 வரையான அகவிலைப்படி நிலுவையை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் இடைக்கால உத்தரவில் கூறியபடி நிலுவைத் தொகையில் குறைந்தது 25 விழுக்காட்டு தொகையை மார்ச் 6ஆம் நாளுக்குள் வழங்க வேண்டும் என்று மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது.
சிவகங்கை மடபுரம் அஜித்குமார் காவல் கொட்டடியில் கொல்லப்பட்டதாக சிபிஐ அறிக்கையில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் நாகேந்திரன், திமுக அரசு ரத்தம் தோய்ந்த கரங்களுடன் இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்து கொன்றுவிட்டதாகவும், நிகிதா அளித்த புகாரில் உண்மையில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றுமே இல்லாத வழக்கில் அப்பாவி ஒருவரை காவலர்கள் அநியாயமாக அடித்து கொன்றுவிட்டதாக நீதிபதிகள் காட்டமாக கூறியுள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடப்பது மனித நேயமற்ற கொடுங்கோல் ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று என்று குறிப்பிட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை குறித்து புகாரளிக்க வரும் பெண்களிடம் தனிப்பட்ட முறையில் துருவி விசாரித்து அவர்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கும் திமுகவின் காவல்துறை அஜித்குமார் மீதான புகாருக்கு மட்டும் அதிரடி காட்டியதன் காரணம் என்ன என்று வினாவியுள்ளார். இந்தியாவிலேயே பாஜக ஆட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ரகுபதி, பொன் முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி, பாஜகவினர் திமுகவை கண்டு பயப்படுவதாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் பாஜக தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே பாஜக ஆட்சியை எதிர்த்து நிற்கும் மனிதர் ஒருவர் என்றால் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்று ரகுபதி கூறினார். தமிழ்நாட்டிற்கு பெரும் ஏமாற்றத்தை தரும் பட்ஜெட்டாகவே உள்ளது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட பயனாளிகளுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் சமூக பாதுகாப்பு திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய பட்ஜெட்டில் வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டிற்கு பெரும் ஏமாற்றத்தை தரும் பட்ஜெட்டாகவே உள்ளது என்றார். அண்ணாமலை பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்பட்டதாக எழுந்த சர்ச்சை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆளுநர் இருக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகையா அல்லது சென்னையில் இருக்கும் வேறு எந்த இடமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என கடுமையாக விமர்சித்தார். மூவர்சம்பட்டியில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கட்சி நிர்வாகிகளுக்கு தேர்தல் குறித்து ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மூவர்சம்பட்டியில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும் குறித்து ஆலோசனை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, துணைத் தலைவர் பிரசாத், ஒன்றிய துணை செயலாளர் செல்வராஜ், பொருளாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் இந்த மாத இறுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை நயினார் நாகேந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் விமான நிலையத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். அப்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தொண்டர் ஒருவர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் என்று முழக்கமிட்டார். அதனை கவனித்த அவரும் தொண்டர்களுக்கும் அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்தான் என்று கூறி முழக்கமிடுவதை நிறுத்தினார். பின்னர் இந்த மாத இறுதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 10 விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டு திமுகவும் தாவேகாவும் இடையேதான் போட்டி என விஜய் கூறுவது நகைச்சுவையாக உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கரு நாகராஜன், அண்ணாமலை ஓரங்கட்டப்படுவதாக எஸ்.வி. சேகர் பேசியது திமுகவை திருப்திப்படுத்துவதற்காகவே என்று கூறினார். திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவது மட்டுமே பாஜகவின் நோக்கம் என்று தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக விஜய் கூறியும் அவர் பக்கம் யாரும் போகவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவர் என்று கரு நாகராஜன் தெரிவித்தார். என்ஆர்ஐ 5% நீங்க முதலீடு பண்ணலாம், கண்ணை மூடிட்டு எந்த திட்டத்தில்னாலும். இன்னைக்கு அது 10% உயர்த்திருக்காங்களே. தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளில் வாழ எல்லா இந்தியர்களும் எல்லா தமிழர்களும் என்ஆர்ஐ தான்.
ஆனா அந்த என்ஆர்ஐ போரத்துல பதிஞ்சு வச்சிருக்கிற என்ஆர்ஐ எத்தனை பேர் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு 38,000 பேர். நட்பணிகள் இணைந்தாலும் சரி, இணையாவிட்டாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் முதுநகரில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவின் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இதையடுத்து கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், எங்கள் தலைவர் மக்களை சந்திக்க அனுமதி பெற முயற்சிக்கும் போது திமுக பல்வேறு வழிகளில் தடைகள் செய்கின்றதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டணி தொடர்பான முடிவை தலைவர் மட்டுமே எடுப்பார் என்றும், நட்பணிகள் இணைந்தாலும் சரி, இணையாவிட்டாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். நாங்கள் என்ன தேதி கேட்குறோமோ அந்த தேதியில் முதலமைச்சர் அவர்கள் அதே வேலூரில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி எங்கள் நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனால தான் எந்தெந்த விதத்தில் எங்கள் தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் இந்த திமுக அரசு புது விதத்தில் புதுசாக யோசித்து இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது என்று பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட பாஜக கட்சி அலுவலகத்தில் மத்திய அரசின் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட் விளக்க செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசின் பட்ஜெட் உலகத்தில் தலை சிறந்த நாடாக மாற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டது என்றார். பாஜக ஆட்சியில் இந்தியா வளர்ந்த நாடுகளின் வரிசையில் 3வது நாடாக உள்ளது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய பட்ஜெட்டை படிக்காமல் புரட்டி மட்டும் பார்த்துவிட்டு வழக்கமாக ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என்று கூறி வருவதாக கூறினார். ஏழை எளிய மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார். மத்திய பட்ஜெட் ஒரு வளர்ச்சிக்கான எதிர்கால இளைய தலைமுறையை கவனத்தில் கொண்டு இந்தியா உலக வல்லரசாக வேண்டும், உலகத்தில் தலை சிறந்த முதல்நிலை நாடாக வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் திட்டமிட்டு கவனமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு அங்கம் வகித்த போது தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய மாணவர் படையை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளதாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் கலந்து கொண்ட தேசிய மாணவர் படை குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ பங்கேற்று தேசிய மாணவர் படையினருக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய போது, டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறி வாழ்த்துக்களை கூறினார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய மாணவர் படையை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இதில் தேசிய மாணவர் படையின் துணை இயக்குனர் ஜெனரல் கொமட்டூர் ராகவ் உள்ளிட்ட தேசிய மாணவர் படை வீரர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய பாஜக அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் வேளாண் கொள்கைக்கு விரோதமாக செயல்படுவதாக கூறி விழுப்புரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில தலைவர் ரவீந்திரன் தலைமை வகித்தார். இப்போராட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செலவு அதிகரித்து வருவதால் மத்திய பாஜக அரசு தெரிவித்த சாமிநாதன் குழு பரிந்துரையின்படி விளையாட்டு பொருட்களுக்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும், கார்ப்பரேட் நிறுவனங்களின் வார கடன்களை தள்ளுபடி செய்தது போல் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக உறுதிபட தெரிவித்தனர். விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலையை தடுக்க சாமிநாதன் குழு பரிந்துரையை நான் ஆட்சிக்கு வந்தால் அமுல்படுத்துவேன் என்று சொன்னார். 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார். மோடி ஆட்சிக்கு வந்த 11 ஆண்டு காலத்தில் 1.5 லட்சம் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் மற்றும் உதிரி தொழிலாளிகள் எல்லாம் சேர்த்து புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் உட்பட 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சந்திராயன் 4 திட்டம் வருகின்ற 2028ஆம் ஆண்டு நடைபெறும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை வேலப்பன் சாவடியில் தனியார் பல்கலைக்கழகத்தில் 34வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இளநிலை, முதுநிலை, PhD முடித்த 3750 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பல்கலைக்கழக நிறுவனர் AC சண்முகம் தலைமை வகித்தார். இந்த விழாவில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் அபிஜத் சந்திரகாந்த் ஷேத், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் நாராயணன், திரைப்பட இயக்குனர் K. பாக்கியராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு பின்னர் இஸ்ரோ தலைவர் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசியபோது 2035ஆம் ஆண்டு விண்வெளியில் இந்தியாவில் சோதனை கூடம் அமைப்பதற்கு பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் இந்தியர்களை விண்வெளிக்கு கொண்டு சென்று அழைத்து வரும் ககன்யான் திட்டத்திற்காக ஆளில்லா ராக்கெட்டுகளை அனுப்பி சோதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். சந்திராயன் 4 திட்டத்தின் மூலம் நிலவில் தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகள் கொண்டு வரப்பட்டு ஆராய்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு நடைபெறும் என்று கூறினார். சோமலூரில் பாஜக ரயில்வே ஆலோசனை குழு ரயில் நிலையத்தில் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் சோமலூரில் பாஜக ரயில்வே ஆலோசனை குழு ரயில் நிலையத்தில் பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர். இக்குழுவில் ரேவதி, மகேந்திரன், பிரகாஷ், பாஜக பிரச்சார தலைவர் கார்த்திக் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ரேவதி அவினாஷியப்பன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியபோது, சோமனூர் ரயில் நிலையம் சுதந்திரம் பெற்றதற்கு முன்பு கட்டப்பட்டது என்றும் இதில் கடந்த 75 வருடங்களாக எந்த ஒரு வளர்ச்சி பணி இல்லாமல் அதே நிலையில் உள்ளது என்றும் கூறினார். இதற்கு முன் சோமனூர் ரயில் நிலையத்தில் தானியங்கி கிடங்காக செயல்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று போக வேண்டும், தண்டவாளத்தை கடக்க பாலத்தை புதுப்பிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இதில் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை எக்ஸ்ட்ரா பிளாட்பார்ம் மற்றும் வலதுபுறம் பிளாட்பார்ம் 540 மீட்டர் எக்ஸ்ட்ரா பணி நடந்து வருகிறது என்றார். 9 மாதத்திற்குள் பணிகள் நிறைவடையும். அடுத்த கட்டமாக ரயில் நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதுக்கடுத்தது எங்களுக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது குழந்தைகளாம் போகிறதுக்கு கிராஸ் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது. அதையும் மாற்றி அமைச்சு கொடுக்க சொன்னால் அதுக்குண்டான பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த அரசாங்கமும் இந்த ரயில்வே நிர்வாகமும் அதுக்குண்டான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பனை ஏரிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பவர்களுக்கே சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கப் போவதாக தமிழ்நாடு பனை ஏரி பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கிருஷ்ணாபுரத்தில் பனை ஏறும் தொழிலாளர்களான ராஜேந்திரன், ராஜா ஆகிய இருவர் முசிறி மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தமிழ்நாடு பனை ஏரி பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முசிறி மதுவிலக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின் ராஜேந்திரனை விடுவித்தனர். ஆனால் ராஜாவை விடவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழ்நாடு பனை ஏரி பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பனை ஏரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என்று உறுதியளிப்பவர்களுக்கு மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்தார். தொழில் பண்றதுக்காக நாங்க எல்லாம் மரம் ஏறி பனை விவசாயம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பாத்தீங்கன்னா அது பனை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விவசாயியை பாத்தீங்கன்னா கல்லு இறக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி விசக்கல் இறக்கிருக்கான்னு சொல்லி பொய் வழக்கு போட்டு முசிறி மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்திருக்கோம். அதே மாதிரி SP ஆபீஸ்லயும் நாங்க மனு கொடுக்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கென்று அறிவித்த 68 வாக்குறுதிகளில் 2 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என்று விவசாயிகள் சங்க தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மணந்தலில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் கிளை திறப்பு விழா, புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கல் என முப்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் ஒன்றிய தலைவர்கள் கோபி, வெங்கடேசன், ஸ்ரீதர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் பேசிய மாநில தலைவர் விஜயகீர்த்தி சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து புதிய உறுப்பினர்களுக்கு சால்வை அணிவித்து அடையாள அட்டைகளை வழங்கினார். அதன் பின் பேசிய விஜயகீர்த்தி, திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கென்று அறிவித்த 68 வாக்குறுதிகளில் 2 விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் வேளாண் கடன், நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக கூறியதை நிறைவேற்றவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஓமலூரில் பேரூராட்சிக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்ட பேரூராட்சி தலைவருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகில் உள்ள நேரு நகரில் பேரூராட்சிக்கு சொந்தமான 1 ஏக்கர் 75 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வந்தனர். இந்த நிலையில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி, செயல் அலுவலர் ஆகியோர் முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறை, பேரூராட்சி அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு எச்சரிக்கை பலகை நிறுவினர். தொடர்ந்து நிலத்தில் இருந்த கட்டிடங்கள் மற்றும் தென்னை நாற்றுகள் அகற்றப்பட்டனர். பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பேரூராட்சிக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படும் வகையில் நடவடிக்கை எடுத்த பேரூராட்சி தலைவர் செல்வராணியை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். உத்தரகாண்டில் நடைபெற்ற தேசிய அளவிலான பென்காக் சிலாட் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்களை குவித்த வீரர்களுக்கு கரூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான பென்காக் சிலாட் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று 10 தங்கம், 15 வெண்கலம், 7 வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் கரூரில் மட்டும் 4 தங்கம், 3 வெண்கலம், 1 வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கரூர் காந்தி கிராமத்தில் கிட்சாஸ் மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பயிற்சியாளர் வீரமணி ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அகாடமியின் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்த சங்கத்தின் மாநில செயலாளர் மகேஷ் பாபுக்கு நன்றிகளை தெரிவித்தார். மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் உருவாக்கிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மேக் இன் இந்தியா எக்ஸலன்ஸ் என்னும் விருதை வழங்கி கௌரவித்துள்ளார். கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கிய கோட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு தேசிய அங்கீகாரம் வழங்கும் வகையில் தற்போது மேக் இன் இந்தியா எக்ஸலன்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகிகள் முத்து, முகேஷ், நவீன், தர்மராஜா, பிராங்க்லின் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர்கள், கல்லூரியில் நண்பர்களாக இணைந்து கோட் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தை தொடங்கியதாகவும் தற்போது முன்னணி நிறுவனங்களுக்கு தானியங்கி தீர்வுகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் இந்தியா நிகழ்வில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மேக் இன் இந்தியா எக்ஸலன்ஸ் என்னும் விருதை வழங்கி கௌரவித்துள்ளதாக கூறினர். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மெயினா நாங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை நாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா 10 இயர்ஸ் ஆஃப் டிகேட்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல சிறந்து விளங்குற எல்லா ஸ்டார்ட் அப்ஸையும் ரெகனைஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஒரு 20 கேட்டகரியில ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல மேக் இன் இந்தியா எக்ஸலன்ஸுங்கிற கேட்டகரியில கோட் ரோபோட்டிக்ஸ் வாஸ் த வின்னர். ஸோ அதை உங்க கூட பகிர்ந்துக்கணுங்கிறதா இந்த மீட்டோட மெயின் அஜெண்டா. கோவையில் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி தனியார் நிறுவனம் சார்பில் கட்டுமானத்துறை சார்ந்த கண்காட்சி நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் தனியார் கண்காட்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் கண்காட்சியின் தலைவர் ஞானவள்ளல் மற்றும் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் பேசியபோது, கட்டுமானத்துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்த இருப்பதாக தெரிவித்தனர். இதில் 250க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைய இருப்பதாகவும் தெரிவித்தனர். கட்டுமான துறையில் உள்ள நவீன தொழில்நுட்பங்கள், துறை சார்ந்த எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து சிறப்பு கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல் அமர்வுகள் இருப்பதாகவும் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது தனியார் நிறுவன துணைத் தலைவர் பாபு, கொடிசியா செயலாளர் யுவராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். அரசு பேருந்து விபத்து வழக்கில் நஷ்ட ஈடு செலுத்தாததால் பயணிகளுடன் வந்த அரசு பேருந்தை பறிமுதல் செய்த சம்பவம் பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் உள்ள மங்களம்பாளையத்தைச் சேர்ந்த ராமசாமி 2022ஆம் ஆண்டு ஒட்டன்சத்திரம் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது மதுரையிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் ராமசாமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் ராமசாமி விபத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க கோரி தாராபுரம் சார்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம், விபத்தில் மனுதாரருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு இழப்பீடாக 2,37,000
ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் அரசு போக்குவரத்து கழகம் இழப்பீடு தொகையை வழங்கவில்லை. இதனால் இந்த மனுவை மீண்டும் விசாரித்த சார்பு நீதிமன்ற நீதிபதி சக்திவேல், திருப்பூரில் இருந்து தேனி செல்ல தாராபுரம் புதிய பேருந்து நிலையம் வந்த அரசு பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். இதன்படி தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். காட்டுமன்னார் கோவில் அருகே ஆயக்குடியில் இந்தியன் வங்கியில் தவணை தொகை செலுத்திய சுய உதவி குழுக்களின் சேமிப்பு கணக்கின் தொகையினை பிற குழுக்களின் கடன் தவணை தொகைக்கு வரவு வைத்த வங்கி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆயங்குடியில் செயல்பட்டு வரும் 9 குழுக்களுக்கு இந்திய வங்கியின் வாயிலாக 50 லட்சம் ரூபாய் கடன் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வழங்கப்பட்டது. இந்த குழுக்களில் குறிப்பிட்ட சில குழுக்கள் தவணை தொகையை கட்டி வந்துள்ளனர். சில குழுக்கள் தவணை தொகையை சரியாக கட்டவில்லை. இந்த நிலையில் வங்கி நிர்வாகம் சார்பில் தவணை தொகை செலுத்திய சுய உதவி குழுக்களின் சேமிப்பு கணக்கில் உள்ள தொகையினை சரியாக தவணை கடனை கட்டாத பிறகு குழுக்களின் தவணை தொகைக்கு வரவு வைத்துள்ளனர். இதனை அறிந்த தவணை தொகையை சரியாக செலுத்திய சுய உதவி குழு பெண்கள் அதிர்ச்சியடைந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் பிரகாஷ், காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா, உதவி ஆய்வாளர் சையது அப்சல் ஆகியோர் வங்கி நிர்வாகம் சார்பில் துணை மண்டல மேலாளர் பாலமுருகன், பாதுகாப்பு அதிகாரி குணசேகரன், வங்கி மேலாளர் சத்யேந்திர சிங் ஆகியோர் சுய உதவி குழு பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தவணை தொகை சரியாக கட்டி வங்கி கடனை தீர்த்த 4 குழுக்களுக்கான பணத்தினை வங்கி நிர்வாகம் சார்பில் மீண்டும் அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்ட சுய உதவி குழு பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆரணி அருகே இருசக்கர வாகனத்தில் தனியாக சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் வழிமறித்து 7 சவரன் தங்கச் செயினை பறித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி. இவர் இரவு ஆரணியில் உள்ள கோவிலுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். தொடர்ந்து ஆரணி வேலூர் சாலையில் ராஜலட்சுமியை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் ஆட்கள் இல்லாத இடத்தில் வழிமறித்து கழுத்தில் அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் செயினை பறித்தனர். பின்னர் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். இதையடுத்து மர்ம நபர்கள் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் ஆரணி கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி திரிந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அருப்புக்கோட்டை காவல்துறையினர் சுற்று காவலில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகம் படும்படி கையில் துணியுடன் சுற்றி திரிந்த தம்மாந்தெருவைச் சேர்ந்த ராஜேஷ், சதீஷ்குமார், விக்னேஸ்வரன் ஆகிய 3 பிடித்து விசாரித்துள்ளனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். அப்போது ராஜேஷ் வைத்திருந்த துணியை பிரித்து பார்த்ததில் அதில் பெரிய வாள் இருந்தது தெரிய வந்தது. அதேபோல சதீஷ்குமாரிடம் ஒரு வாளும் விக்னேஸ்வரனிடம் ஒரு கத்தியும் இருந்தனர். இதையடுத்து அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்ததுடன் 3 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல மது விடுதியில் உரிமையாளர் தங்கப்பாண்டியை கத்தியை காட்டி மிரட்டி 5000 ரூபாய் பணம் பறித்த தம்மாந்தெருவைச் சேர்ந்த மருதுபாண்டி என்பவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து விழுப்புரத்திற்கு விற்பனைக்காக காரில் குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நெடுஞ்சாலையில் சிறப்பு தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் தலைமையிலான காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரினை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் மூட்டை மூட்டையாக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஹர்சன் குமார், உசைன்கான் ஆகிய இருவரும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து விழுப்புரத்திற்கு விற்பனைக்காக குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. பின்னர் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த 200 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரினை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேகமாக வந்த ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்தவர்கள் மீது மோதி
தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அரசு கல்லூரியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோ ஒன்று பேருந்து நிலையத்தில் மிக வேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீதும் மோதி தலைக்குப்பிற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வயதான கணவன், மனைவி மற்றும் 2 கல்லூரி மாணவிகள் என 4 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கரணையில் இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை ராஜேஷ் நகரைச் சேர்ந்த நிவேதிதாவிற்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 8 மாதங்களாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. நிவேதிதா கடந்த 8 ஆண்டுகளாக மன அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். ஆனால் கடந்த 2 நாட்களாக அவர் சரியாக மருந்துகளை உட்கொள்ளாமல் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று வீட்டை விட்டு வெளியேறிய நிவேதிதா பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு மயிலை பாலாஜி நகரில் உள்ள மின்வாரி அலுவலகம் அருகே உள்ள காலி மைதானத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் திடீரென தன் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி குடியிருப்பாளர்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் நிவேதிதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான முழுமையான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் புனித பெரிய நாயகி மாதா தேவாலயத்தில் வீரமா முனிவரின் 279வது நினைவு நாள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கோணாங்குப்பத்தில் உள்ள புனித பெரிய நாயகி மாதா தேவாலயத்தில் வீரமா முனிவரின் 279வது நினைவு நாள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கு தந்தை ஆக்னல் அடிகள் தலைமை வகித்தார். இதில் வீரமா முனிவரின் உருவ சிலைக்கு முகாச பரூர் ஜமீன் பாலகரர் வழித்தோன்றலான வீரசேகர பொன்னம்பல ரமேஷ் கச்சாரராயர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா உள்ளிட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராமர், பங்கு பேரவை துணைத் தலைவர் வில்லியம் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மகேந்திர கல்லூரிக்கு எதிரில் வீட்டில் வைத்து சாராயம் இருப்பது முகசுளிப்பை ஏற்படுத்துவதாக மாணவ மாணவிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மோருபாளையத்தில் மகேந்திரா கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிக்கு எதிரில் சில அடி தூரத்தில் வீட்டில் வைத்து சிலர் அரசு சாராயத்தை விற்பனை செய்து வருகின்றனர். 24 மணி நேரமும் எந்த தடையும் இல்லாமல் சாராயம் கிடைப்பதால் குடிகாரர்கள் சாராயத்தை அருந்திவிட்டு கல்லூரி வளாகத்தின் ஓரத்தில் படுத்து உறங்குகின்றனர். இது குறித்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மதுவிலக்கு ஆய்வாளர் பிரபாவதியிடம் பல முறை புகார் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. குடிகாரர்களின் இந்த செயல் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு முகசுளிப்பை ஏற்படுத்துவதோடு அருகில் இருக்கும் குடும்பங்களுக்கும் தொந்தரவு அளிப்பதாக இருக்கிறது. உடனடியாக இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். தூய்மை பணியாளர் பத்மாவின் பாதம் தொட்டு வணங்கிய நடிகர் பார்த்திபன் செயல் அருகில் இருந்தவர்களின் காட்சிக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல நடிகர் பார்த்திபன் தனது சமூக வலைதள பதிவில் தனியார் கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதன் அனுபவத்தை வெளிப்படுத்தினார். இதில் தங்கத்தின் மதிப்பு ஏற ஏற மனிதத்தின் மரியாதை குறைந்து கொண்டே போய்விடும் என்றும் 1 கிராம் 1 லட்சம் ரூபாய் நெருங்கும் போது லட்சக்கணக்கான உயிர்கள் உயிரிழக்கப்படும் என்றார். துப்புரவு பணியாளர் பத்மா குப்பையில் கிடந்த 360 கிராம் தங்க நகையை உரியவரிடம் சேர்வித்தார். அந்த ஒரு செயலின் மூலம் உலகமயமாக்க உன்னத மனுஷியாக அவதாரம் எடுத்திருப்பதாக தெரிவித்தார். தன்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த தனியார் கல்லூரிக்கு தான் வெறும் விருந்தினராகவும் அவரை சிறப்பு விருந்தினராகவும் அழைத்து சென்றிருக்க வேண்டும் என்றும் அவருக்கு கிரீடம் சூட்டி பேரழகன் ஆனேன் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நடிகர் பார்த்திபன் அவருக்கு பாதனை அணிவித்து காலில் விழுந்த செயல் அங்கிருந்தவர்களின் காட்சிக்கு நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது உலக செய்திகள்.
மொராக்காவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் இதுவரை 40 பேர் சிக்கி உயிரிழந்துள்ளனர். மொராக்காவில் கடந்த சில வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல நகரங்கள் நீரில் மூழ்கியுள்ளனர். இந்நிலையில் வெள்ளத்தில் இதுவரை 40 பேர் சிக்கி உயிரிழந்துள்ளனர். மேலும் கனமழையால் அணைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை இஷா சிங் வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார். டெல்லியில் உள்ள கர்னி சிங் ரேஞ்சில் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து வருகிறது. இந்த போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த 311 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இதில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ஃபில்டர் பந்தயத்தின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் மிகவும் சிறப்பாக விளையாடிய இந்திய வீராங்கனை இஷா சிங் 239 புள்ளிகளில் வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 580 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 4,640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,24,976 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 358 புள்ளிகள் குறைந்து 83,459 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 125 புள்ளிகள் குறைந்து 25,650 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை விவாதமின்றி ஏற்றுக்கொண்டது மக்களவை. இன்று மாலை 5 மணிக்கு மாநிலங்களவையில் உரையாற்ற உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தை புதிதாக ஒருவர் ஆள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் உள்ளதாக செங்கோட்டையன் கருத்து. விஜயின் அரசியல் வருகையால் அச்சமடைந்த கட்சியினர் தோல்வி பயத்தால் அவரை விமர்சிப்பதாக பேட்டி. மேற்கு வங்க அரசு ஊழியர்களுக்கு 2008 முதல் 2019 வரையுள்ள அகவிலைப்படி நிலுவையை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. குறைந்தது 25 விழுக்காட்டு தொகையை மார்ச் 6ஆம் நாளுக்குள் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். திமுக அரசு ரத்தம் தோய்ந்த கரங்களுடன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக நாகேந்திரன் கருத்து. மடப்புரம் அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்தே கொன்றுள்ளதாக சிபிஐ கூறியுள்ளதை சுட்டிக்காட்டல். ஓமன் நாட்டில் நாளை நடைபெறும் பேச்சில் ஈரானும் அமெரிக்காவும் பங்கேற்பு. அணுவாற்றல் உடன்பாடு, ஆயுத கட்டுப்பாடு உள்ளிட்டவை பற்றி விரிவாக பேச உள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.